ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல மொபைல் வால்பேப்பர் கிரியேஷன் மூலமா நீங்க இலவசமாவும், இலகுவாவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இது செஜ்ஜிங்கிற ஒரு வெப்சைட்ட யூஸ் பண்ணிட்டு Canva மூலமா நம்ம மணி மேக் பண்ணுவோம். அந்த வால்பேப்பர் கிரியேஷன பார்ப்போம். ஸோ இப்படி இல்லாம நீங்க கிரியேஷன்ல நல்ல ஒரு டூல்ஸ் யூஸ் பண்றீங்க. நீங்க Photoshop இப்படி லைக் டூல்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்களும் தாராளமா கட்டாயமா இந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஏன்னா, இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ அந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம்ல நீங்க கன்டினியூவஸா உங்களோட கிரியேஷன அப்லோட் பண்ண, உங்களுக்கு இத நீங்க ஃப்ரீயா குடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீக்கு மணி பே பண்ணுவாங்க. இப்ப இந்த வெப்சைட் இருக்கு தானே, நீங்க ஃப்ரீயாவும் அந்த டவுன்லோட் பண்ண குடுக்கலாம். அப்படி இல்லன்னா பெய்டாவும் குடுக்கலாம். நீங்க ஃப்ரீயா யூசர்ஸ டவுன்லோட் பண்ண குடுத்தீங்கன்னா, அதுக்கு இவங்க ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி பே பண்ணுவாங்க. குறைய தான் பட் அமௌண்ட் ஆஃப் மணி பே பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் உள்ளது. இப்படி நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 10 டூ 20 கிரியேஷன் அப்லோட் பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு ஒரு லாங் டைம்ல நல்ல ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒண்ணு இதுல ஜெனரேட் ஆகும். ஸோ கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோல நாங்க செஜ்ஜின்னா என்ன? இதுல எப்படி நாங்க கிரியேட்டர் அக்கவுண்ட் அதாவது அப்லோட் பண்ற அக்கவுண்ட் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி Canvaவுல எப்படி டிசைன் பண்றேன். அதே மாரி அதில எப்படி அப்லோட் பண்றேன் செஜ்ஜில. அதேபோல மணி எப்படி பெய்ட் அவங்களோட மணி எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுவோம் பெய்ட் பண்ற மணி. அதே மாரி அவங்க எப்படி உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. அதே மாரி சீக்ரெட்டான சில குரோத் ஹெக்ஸ்கள பார்ப்போம். ஓகேயா? ஸோ இதில வந்து எதுவுமே இல்ல. ஜஸ்ட் கிரியேட் பண்றேன், அப்லோட் பண்றேன், அத ப்ரமோட் பண்றேன். ஜஸ்ட் ஏர்ன் பண்றது தான். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கட்டாயமா வீடியோவ பொறுத்தவரை லைக் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோவ. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாரி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது இது வேற என்ன டைப் ஆஃப் வீடியோ கிரியேஷன் பண்ணணும். அதே மாரி இந்த வீடியோல நான் சில விஷயங்கள ஷார்ட்டாவும், சில விஷயங்கள பிக்காவும் சொல்லுவேன். அந்த ஷார்ட்டா சொல்லப்பட்ட விஷயங்கள பிக்கா பேசணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அத செக் பண்ணிட்டு இது பண்ணுவோம். ஸோ வந்து மணி மேக்கிங் கான்செப்ட் 2 இருக்கு. ஒண்ணு ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம். பெசிவ் இன்கம்னு சொன்னா, அதில ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஆக்டிவ் இன்கம் வந்து நீங்க ஜாயின் பண்ணதுமே அங்க ஜாப்ஸ் இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து வொர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்றது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோல்லயே அது இருக்குமா? ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் உள்ள வெப்சைட்ஸ்கள நாங்க டிவைட் பண்ணிட்டு, நாங்க கிளாஸஸ் வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமியால ரன் பண்றோம். ஸோ இதில நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க. 100% ஃப்ரீ தான். கிளாஸ் ஃபீஸ் தான் நாங்க ஸ்டாண்டர்ட் பிரீமியம்னு பே பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸுக்கு நம்ம கிளாஸ் ஃபீஸ் கட்டாயம் எடுப்போம். ஸோ இதில வந்து நீங்க ஸ்டாண்டர்ட்ல டேட்டா கலெக்ஷன், காப்பி பேஸ்ட் அதே மாதிரி அ நீங்க ஏதாவது சோஷியல் மீடியா, யூடியூப் லைக் ஷேர் பண்ற அப்படியான கான்செப்ட் உள்ள ஜாப்ஸ பார்ப்போம். பிளஸ் வந்து பிரீமியம்ல ஏஐ ரிலேட்டட் ஆனது. ஏஐ ரிலேட்டட்னு சொன்னா, இப்ப கான்செப்ட் ஏஐ வீடியோ, அதே மாரி ஃபோட்டோ, அதே மாரி ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் அண்ட் வந்து freelancer.comங்கிற ஒரு வெப்சைட். இது சம்மந்தமான ஒரு கான்செப்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்ப்போமா. ஸோ இதில நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு வொர்க் பண்றாங்க. இதில ஹவுஸ் ஒய்ஃப், யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட், ஸ்கூல் லீவர்ஸ் அதே மாரி ஆ நீங்க வேற ஸ்கூல் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப், பிரைவேட் ஸ்டாஃப் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாரி ஏர்ன் பண்றாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாரி இங்க ஏர்னிங்கும் ஜெனரேட் ஆகுது. நீங்க பாருங்க இவ வந்து 6 வித்ட்ராவல் எடுத்திருக்கா ஒரு வெப்சைட்ல, ஒரு வெப்சைட்ல 3 வித்ட்ராவல் எடுத்திருக்கா. ஸோ இவர பாருங்க. இவர் வந்து ஃபெஸ்ட் வித்ட்ராவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறா. இவங்க வந்து ஃபெஸ்ட் வித்ட்ராவல் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஃபெஸ்ட் வித்ட்ராவல், 6த் வித்ட்ராவல் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 5த் வித்ட்ராவல் இப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 2000க்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் இதில ஏர்னிங்ஸ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க ஸ்ரீலங்கா இல்லாம ஃபாரின்ல இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் இங்க ஏர்னிங்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு சர்வே அதாவது ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமான ஒரு கொஸ்டினையர் இது பண்ணுவாங்க. அந்த கொஸ்டினையருக்கு ஆன்சர் பண்ற மாரி இங்க வந்து ஏர்னிங். இப்போ டெய்லி உங்களுக்கு $10, $20 ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு இவங்க போனஸும் பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி நிறைய ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் இருக்குது. நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஈஸியான கான்செப்ட் தான். மைக்ரோ டாஸ்கிங் கான்செப்ட் மாதிரி தான் இது வரும். இதில காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அதே மாரி டைப்பிங் பண்ணலாம். Instagram, Facebook டாஸ்க், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா என்ட்ரி கலெக்ஷன், ஏஐ கன்டென்ட் கிரியேஷன், ஃபோட்டோ வீடியோ செல் அதே மாரி ஃப்ரீலான்சர் ப்ராஜெக்ட்ஸ் freelancer.comல வொர்க் பண்றது. ஸோ இதெல்லாம் பிரீமியம்ல வருமா. எங்களோட கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் $100 மில்லியன் மேல ஏர்ன் பண்ணிருக்காங்க. லோக்கல் கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். 1500 மெம்பர்ஸுக்கு மேல இருக்கிறாங்க. நீங்க எனி டைம் வொர்க் பண்ணலாம். எனிவேர் வொர்க் பண்ணலாம். ஃபுல் ஃப்ரீடம். நீங்க பார்ட் டைமா வொர்க் பண்ணலாம். ஃபுல் டைமா வொர்க் பண்ணலாம். அதே மாரி உங்கள்ட்ட மொபைல் இருந்தாலும் ஓகே, லேப்டாப் இருந்தாலும் ஓகே. எந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லும் உங்களுக்கு தேவையில்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நீங்க வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு இதுவும் இல்ல.
ஆஃபர் போடுவோம், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தேவையானக்கள் அதில் எக்ஸஸையும் எடுத்துக்கொள்ளலாமா. 100% சேஃப், எந்த ஒரு ஸ்கேமுமே இல்லை, அக்கௌண்ட் பிளாக் ஆகிற கான்செப்ட்டும் இல்லை. நீங்கள் சோஷியல் மீடியா பாலிசியை கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான் இந்த ஜாப்ஸ்கள் இருக்கும். ஸோ இது தேவையானக்கள் ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் பின் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமோ இந்த 5 இயர்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க, என்னென்ன வகையில் ஏர்ன் பண்ணுறாங்கிற இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஸ்கேம் இல்லாமல் நம்ம வெப்சைட்டை தெரிவு செஞ்சு ரியல் மணி மேக்கிங்க நீங்கள் ஒர்க் பண்ணால் கண்ணால் பார்க்கலாம். ஸ்மார்ட்டாக யோசிக்கணுமா, ஒரு ஏர்னிங்கை நல்லா ஜெனரேட் பண்ணிட்டு அந்த ஏர்னிங்லேருந்து நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போவோம், ஏர்னிங்கை மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்டுகள் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இது சம்மந்தமாக இது பண்ணுவோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இதில் டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸ் இருக்கும், எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் ஷோ ஆகிரும். அதே மாதிரி இதில் டெலிகிராம் லிங்க், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், அதே போல் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் எக்ஸஸ் அண்டு வந்து வாட்ஸ்அப் கண்டெக்ட் 1, 2 எல்லாம் இருக்குது. தேவையானங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே வந்து வீடியோஸில் நிறைய வீடியோஸ் மணி மேக்கிங் சம்மந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் ஷேர் பண்ணுறோம். தேவையானங்கள் அந்த இதை எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங் ப்ரூஃப்ஸுகள், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலையில் காணப்படுகிற கான்செப்ட்ல எல்லாம் வீடியோஸ் இருக்குது. தேவையானகள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ போஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. போஸ்ட்டில் கம்யூனிட்டியில் நிறைய கான்செப்டுகள் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்மளோட கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணது அந்த அந்த கான்செப்டெல்லாம் நம்ம இதில் ப்ரூஃபெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிரும். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், த்ரெட்ஸ், லிங்க்டின். ஸோ அதையும் செக் பண்ணலாம். இதிலே இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணலாம். வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி கொள்ளலாமா. அண்ட் ஷார்ட் வீடியோவில் நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸும் இங்கே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து மேக் மணி ஆன் சரி, இந்த இதை பிடிஎஃப்பை நீங்கள் பிடிஎஃப் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அல்லது ஃபாலோ பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிஎஃப்னு நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் நான் அதை ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வெப்சைட் லிங்க்குகளையும் அதிலே ஷேர் பண்ணுவேன். ஓகே, ரைட். ஹவு டு மேக் ரியல் மணி ஆன் Sej.net யூஸிங் Canva ஸ்டெப் பை ஸ்டெப். நோ நீட் டு எந்த ஒரு உங்களுக்கு டிசைன் ஸ்கில்லும் தேவையில்லையா. நோ பெய்ட் டூல்ஸ், எந்த ஒரு பெய்ட் டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறல. ஜஸ்ட் யூஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஃப்ரீ Canva அக்கௌண்ட். ஃப்ரீயாக Canva அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ முடிய போகல உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுற, அப்லோட் பண்ணுற Sej அக்கௌண்ட்ற டீட்டெயில் கிடைச்சிடும். அதே மாதிரி எந்த டிசைன் பெஸ்ட்டாக செல் ஆகுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதில் உங்களோட டவுன்லோட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்குரிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த க்ரியேஷன், டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள, ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். முதலாவது வாட் இஸ் Sej. ஓகே, Sejன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மொபைலில் யூசர்ஸுக்கான ஓகே Sejங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் wallpapers, ringtones, icons and more used by the million of people worldwide. இந்த Sej பிளாட்ஃபார்முக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ரிங்டோன்ஸ், அதே மாதிரி வால்பேப்பர், ஐஃபோன் வால்பேப்பர், நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி ஐஃபோன் ரிங்டோன்ஸ், ஆண்ட்ராய்ட் ரிங்டோன்ஸ், இப்படியான மீடியாக்கள், அந்த டிஜிட்டல் அசட்ஸ்களை வந்து செல் பண்ணுற பிளேஸ் தான். ஓகே, நீங்கள் இங்கே ஃப்ரீயாகவும் இது பண்ணலாம், அதே மாதிரி பெய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் பெய்ட் மெத்தட், இதெல்லாம் வந்து பெய்ட் மெத்தட். இங்கே பாருங்களேன், இந்த ஆப்ஷன் இருக்குன்னா இதுக்கு நீங்கள் பெய்ட் பண்ணணும். ஃப்ரீ ஆப்ஷன்னா இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லாத தான் பெய்ட் ஆப்ஷன். ஸோ இப்படியான கான்செப்ட் உள்ளது தானா. ஸோ Sej ஓகே, இதை வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற யூசர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. இதில் என்ன நடக்க போகுதுன்னா தே லெட் ஆர்டிஸ்ட் அண்ட் டிசைனர்ஸ் அப்லோட் தேர் ஒர்க். இப்போ Sej என்ன பண்ணோம்னா இங்கே ஆர்டிஸ்ட் அல்லது டிசைனர்ஸை வந்து இது பண்ணும், ஹயர் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கில் இருந்து என்ன பண்ண போகுதுன்னா
இங்க அப்லோட் பண்ண வச்சுட்டு, இவங்கள டவுன்லோட் பண்ண வைக்க போகுது. யாரு? இந்த மில்லியன் ஆஃப் பீப்பிள்ஸ ஒரு மந்த்துக்கு வந்து 10 மில்லியனுக்கு மேல மெம்பர்ஸ் இங்க வாராங்களா? ஓகே. ஸோ நம்ம இத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க, அந்த அ சேவிஸ் அதாவது அவங்க அப்லோட் பண்ற அவங்களோட கிரியேஷன இந்த பீப்பிள் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு வந்து மணி வரும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே. ஆர்டிஸ்ட் அல்லது டிசைனர் நீங்க என்ன செய்வீங்கன்னா, இவங்களோட கிரியேட்டர் புரோகிராமுக்குரிய ஆக்சஸ் தந்தாங்கன்னு சொன்னா, நீங்க அந்த கிரியேட்டர் புரோகிராம்ல உங்களோட கிரியேஷன அப்லோட் பண்ணுவீங்க. அந்த அப்லோட் பண்றத வந்து அந்த மில்லியன் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு மணி வரும். இது எப்படி நீங்க யோசிங்கன்னா, யூடியூப் மாதிரி. இப்ப யூடியூப்ல வந்து நீங்க வீடியோ அப்லோட் பண்றீங்க. அந்த வீடியோவ வந்து நிறைய பேரு பார்க்க போறாங்க. இந்த பார்க்குறத நாங்க என்கேஜ்மெண்ட் சொன்னோம் தானே. இங்க என்கேஜ்மெண்ட் என்னன்னு சொன்னா, டவுன்லோட் பண்றது. ஓகே. அப்ப இங்க வந்து வால்பேப்பர நம்ம அ அப்லோட் பண்ண போறோம். அப்ப கிரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண போறோம். அப்ப யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றத விட இது வந்து வெரி ஈஸி. ஓகே. ரைட். அப்ப பீப்பிள் டவுன்லோட் யுவர் கன்டென்ட் அண்ட் யூ கெட் த பெய்ட் பேஸ்ட் ஆன் தட் என்கேஜ்மெண்ட். அந்த டவுன்லோட் பண்றங்கிற அந்த கன்டென்ட்ட டவுன்லோட் பண்றதுக்குரிய என்கேஜ்மெண்ட் பெய்டா அமைய போகுது. இவ்வளோதான் கான்செப்ட்டா. ரைட். இப்ப எப்படி இத சைன் அப் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ இந்த லிங்க்குக்கு போய்க்கொள்ளுங்க. போயிட்டு வந்து இதில பிகம் அ கிரியேட்டர்ன்னு ஒரு சொல்லியிருக்கும். அத நீங்க உங்களோட இமெயில் Googleல குடுத்து ஓப்பன் பண்ணுங்க. இதில கட்டாயமா இந்த நேம், பயோ, புரொஃபைல் இமேஜ் கட்டாயமா இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. அதுக்கு பிறகு செஜ் பிரீமியம்க்கு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு 2 டேஸ்ல அப்ரூவ் ஆயிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே. இதில வந்து நீங்க அக்செப்ட் பண்ற சான்ஸ் கூடன்னா, கிளீனான ஒரு பயோ அண்ட் உங்களோட சோஷியல் மீடியாவ கட்டாயம் லிங்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த லிங்க்குக்கு வந்துடுங்க. இந்த லிங்க்குக்கு வந்தா இந்த பேஜ் ஒண்ணு இங்க வரும். நான் தந்த லிங்க் அல்லது வந்து இங்க வரும். 2ல ஒரு இடத்துல வரும். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். ஓகே. இந்த பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா, இதில ஆர்டிஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்ல இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இதில இங்க பாருங்க அப்லோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வரும். அப்ப நீங்க ஒண்ணு இத கிளிக் பண்ணாலும் சரி அந்த பேஜ்ல. இங்க வந்து ஆர்டிஸ்ட்ட கிளிக் பண்ணாலும் ஓகே. ஓகே. நான் வந்து அப்ப என்ன பண்றேன்னா, ஓகே இந்த பேஜுக்கு தான் 2மே வரப்போகுது. ஸோ இதில நான் என்ன பண்றேன், இதில ரெஜிஸ்டர் ஃப்ரீங்கிற ஆப்ஷன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணியாச்சா? ஸோ இதில வந்து கன்டின்யூ வித் கூகுள்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கன்டின்யூ வித் கூகுள குடுங்க. ஓகே. ஓகே. கன்டின்யூ வித் கூகுள் குடுத்தீங்கன்னா, உங்களோட Gmail எல்லாமே அதில ஷோ ஆயிரும். அதில ஒரு Gmailல செலக்ட் பண்ணிட்டு, அதிலேருந்து கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்த பிறகு இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜ்ல பாருங்க, ப்ரொஃபைல இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ற எல்லாத்தையுமே நீங்களும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ப்ரொஃபைல் இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணுங்க. ஸோ நம்ம இதில ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணுவோமா? இந்த ப்ரொஃபைல் இமேஜ். ஸோ இதில யூசர் நேம் குடுங்க. ஓகே. யூசர் நேம்ல WF அகாடமி. யூசர் நேம் கட்டாயம் என்ன பண்ணணும்? ஸ்பேஸ் இல்லாம இருக்கணுமா? இதான் யூசர் நேம். உங்களோட கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் யூசர் நேம்னா என்னன்னு. அடுத்தது யூசர் நேம் குடுக்கக்குள்ள, நீங்க வந்து இப்ப சோசியல் மீடியாஸ் அதே மாரி நீங்க ஆல்ரெடி ஒரு கிரியேஷன் டிசைனரா இருந்தீங்கன்னா, உங்கள்ட்ட ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். சோசியல் மீடியா ப்ரொஃபைல் அல்லது ஃப்ரீலான்சிங் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கு. அங்க என்ன யூசர் நேம் குடுக்குறீங்களோ, அதே யூசர் நேம இங்க குடுங்க. ஏன்னா, உங்களோட யூசர் நேம சர்ச் பண்ணும்போது கட்டாயமா இதில மாட்டணும். அதே மாதிரி அ நம்ம இந்த ஃப்ரீலான்சர் சப்ஜெக்ட்ல கிளாஸ்ல படிப்போம். நீங்க என்னன்னா, இந்த என்ன ரிலேட்டடா இந்த சர்வீஸ புரொவைட் பண்ண போறீங்க, அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ்கள யூசர் நேம்ல இன்க்ளூட் பண்ண பார்க்கணுமா, உங்களுக்கு அது ஒரு டிப்ஸ். ஓகே. இதில டேட் ஆஃப் பர்த் குடுங்க. 29 ஸோ ஏப்ரல் 1990. ஓகே. ரைட். இது 2யும் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிரியேட் பண்ணுங்க. ஓகே. முடிஞ்சதுமே இந்த பேஜ் வரும். இதில தான் நம்ம ஃபுல்லா மத்த டீட்டெயில்லாம் ஃபில் பண்ண போறோம். ஸோ உங்களோட பிசினஸ் நேம கேட்குறாங்க. ஸோ WF அகாடமி. ஆல்ரெடி எனக்கு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு இருக்கிறதால நான் WF அகாடமின்னு குடுக்குறேன். ஸோ நல்லா லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, இதில எஸ்ல நீங்க எஸ் சார் அடிச்சாலும் சரி, ஸ்ரீலங்கான்னு வந்துரும். ஸோ ஸ்ரீலங்கா கன்டின்யூ. நீங்க எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரிய செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க. அதே மாரி இதில நேம். ஸோ இதுக்கு முன்னால இமேஜ் எகெயின் ஒரு தரம் கேட்குது. உங்களோட ப்ரொஃபைல இது பண்றதுக்காக. ஸோ நீங்க இந்த ப்ரொஃபைல் இமேஜ்ல கிளிக் பண்ணிட்டு, அப்படியே நல்லா லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இங்க இந்த இமேஜ் இருக்குது. அத அப்லோட் பண்ணுங்க. ஓகேயா?
நேம குடுங்க. இது எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இதுல வந்து WF அகாடமி டிஸ்கிரிப்ஷன் ஓகே. அ ChatGPTக்கு வந்துருங்க. நான் குடுக்குற ப்ராம்ப்ட்ட அப்படியே குடுக்கலாம். ஹை என்கேஜ் அண்ட் SEO ரிலேட்டட் SEO description. Okay, right. I want to write description in Sage profile. So write high engage and SEO description குடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா சரி. 200 வேர்ட்ஸ் தான் வரணும். நம்ம அத மென்ஷன் பண்ணல. சரி, ஓகே, பாப்போமா? ரைட். ஓகே. இதில டெக்ஸ்ட்டும் அதுவே எழுதி தந்துட்டு, ஸோ அதனால அ இதில நான் இன்னும் கொஞ்சம் இது செய்றேன்னா, ரைட் மை பெர்சனல் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. இது பொதுவாளீனமா இருக்குது. நம்ம பெர்சனல் ப்ரொஃபைலுக்கு எழுதுற மாரி இருப்போமா? ஓகே. ஓகே, ரைட். அப்ப நான் என்ன செய்றேன்னா, இத அப்படியே நான் காப்பி பண்றேன். இது ஓகே. ஓகே, ரைட். இத நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா இங்க வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் வித்தியாசமா தான் வருமா? சேமா வராது. ஓகே, ரைட். நீங்க தேவையானாக்கள் அத நீங்க மோடிஃபை பண்றாக்க தாராளமா மோடிஃபை பண்ணலாம். எந்த ஒரு இதுவும் இல்ல, இஷ்யூவும் இல்ல. ஓகே, ரைட். இங்க வந்துட்டு இத பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி ஆகலையா? டூ 200 வேர்டுக்குள்ளேயே இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு இத மட்டும் காப்பி பண்ணுவோம். அப் டூ 200ன்னா அது இதாகாது. ஸோ காப்பி பண்ணிட்டு இதில பேஸ்ட் பண்ணுவோம். நீங்க கமாண்ட் குடுக்கக்குள்ளயே இது பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ரைட். ஓகே. ஹாய். ஓகே. ஹாய் தேவையில்ல. நான் ஆப்ஷனல்னோடு சொல்லி தயவு செய்து ஸ்கிப் பண்ண வேணாம். ஓகே. இதில ஒண்ணுமே இல்ல. நீங்க எதுவுமே இது பண்ண தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் வந்து இவங்கள்ட்ட ப்ராம்ப்ட் எழுதி தர சொன்னா எழுதி தருவாங்க. அத நீங்க எழுதிக் கொள்ளுங்க. ஓகே. கிரியேட் அ யூனிக் வால்பேப்பர்ஸ். ஓகே. ஸோ இத வந்து காப்பி பண்ணுவோம். ஏன்னா இதில எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே வந்து SEO ரிலேட்டடான கீவேர்ட். நான் SEO ரிலேட்டடானது அப்படின்னா என்னன்னு நான் சொல்லுவேனா? ஓகே. அப்படியே கன்டினியூவா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஓகே. 86. ஓகே. கட்டாயமா மோடிஃபை பண்ணணும். ஓகே. நான் இங்க இதில முடிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நோ. அத விட கூடிட்டு ரைட். இவ்வளவும் இருக்கட்டும். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் எடுங்களா? ஓகேயா? ரைட். அதேபோல நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இத கட்டாயமா ப்ரொஃபைல ரைட் பண்ணி எடுங்க. அ போர்ட்ஃபோலியோ பேஜ். இது உங்களுக்கு வந்து தனியான போர்ட்ஃபோலியோ அக்கவுண்ட் இருந்தா குடுங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, சோசியல் மீடியா எதையாச்சும் குடுங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, Instagram பேஜ குடுக்குறேன். காப்பி பண்ணிட்டு இதில பேஸ்ட் பண்ணுவோமா? ரைட். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். இது ஆப்ஷனல் தான். பட் இதையும் நம்ம என்ன போறோம்? குடுக்க போறோம். ஓகே. வால்பேப்பர், ரிங்டோன். ஸோ நான் இதுக்கு ஏற்ற மாரி குடுக்குறேன். பட் நான் இத கிரியேட் பண்றதுக்கு சொல்லுவேன். வால் பேப்பர்
கமா ரிங் டோன் கமா வேறு என்ன? அதை ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று ஃப்யூச்சர் பிறகு வீடியோட லாஸ்ட்டில் சொல்லுவோம். அதை இது பண்ணுங்களா? யூனிக் ஸ்டைல். ஓகே, இப்படி வந்து நீங்கள் 10 ஆட் பண்ணலாம். அந்த 10 நேம் ஆட் பண்ணிங்கன்னா சரி. யூனிக் ஸ்டைல். ஸோ இப்படி டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, இந்த டேர்ம்ஸ் அப்படியே லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அது ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு எக்ஸப்ட் கொடுங்க. ஓகேயா? ரைட். இந்த பேஜ் வந்துடும். பட் என்னென்னா இது கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குமா, பெண்டிங்கில் இருக்கும். இதில் நாங்கள் என்னென்னா அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதில் டெக்ஸ்ட் ஃபார்மும் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் கொட் அப்ரூவலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இது 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இது 2 ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஓகேன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபார்மை இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மே ஒன்றுமில்லை, இங்கே இருக்கும் டெக்ஸ்ட் ஃபார்ம் W8 பென் உங்களோட பர்சனல் டீட்டெயிலை மட்டும் நீங்கள் இது பண்ணால் சரி. ஸோ பிஃபோர் செஜ் கேன் இஷ்யூ பேமெண்ட் யூ மஸ்ட் ஃபில் அவுட் W8 பேமெண்ட் ஃப்ரம் யுவர் நேம், அட்ரஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் டவுன்லோட் அப்ரோப்ரியேஷன். ஓகே, இதில் வந்து நீங்கள் இந்த இருக்குது W8 பென் இந்த 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 ஃபார்மை தான் இது பண்ணணுமா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்களா. இந்த ஃபார்மை தான் கிளிக் பண்ணணும். இதுக்கு தான் உங்களுக்கு கைடன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்கவுங்கள இது பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ரைட். அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இதில் உங்களோட அட்ரஸ், சிட்டி, சிப் கோட் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த W8 பென் ஃபார்மை இது பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஏதாவது இஷ்யூன்னு சொன்னால் நீங்கள் இது பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட லைசன்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. லைசன்ஸோடு சொன்னால் இப்போ இதுதான் உங்களோட லைசன் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. அதாவது நீங்கள் யாராவது அப்லோட் பண்ணால் உங்களோட இது பண்ணும். ஓகே, டேஷ்போர்டு வந்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற இது எல்லாமே ஷோ ஆகும். எத்தனை டவுன்லோட் ஆடுறீங்க, என்ன பேமெண்ட்டோடு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஓகேயா? ரைட். ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ரிப்போர்ட்ஸும் வந்து டவுன்லோட் ஆகிறது எல்லா டீட்டெயிலும் இதில் எவ்வளோ அப்லோட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிக்க எல்லாமே இங்கே ஷோ ஆகுமா? ஓகேயா? ரைட். கன்செப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்செப்ட் ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் போவோம். கென்வாவில் வந்து டிசைன் பண்ணுவோம். இப்போ ஓகேயா, அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணாட்டி இது உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். 1-2 டேஸில் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிரும். அந்த அப்ரூவ் ஆகிறதுக்குரிய டிப்ஸ் தான் நம்ம சொன்னது. கட்டாயமாக உங்களோட டிப்ஸ் உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் இதை கொடுங்க. அல்லது நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயிலையும் கொடுங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து நாங்கள் வால்பேப்பரை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் கென்வாவை போயிட்டு கென்வாவில் இந்த டிசைனை வந்து கஸ்டம் டிசைனாக கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் சாலிட் கிரேடியன்ட் ஃபோட்டோ கொடுங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது மோட்டிவேஷனான அல்லது ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள் எலிமெண்ட்டாக. அதை ஜேபிஜியாவோ அல்லது பிஎன்ஜியாவோ இது பண்ணி கொள்ளுங்க, கன்வெர்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு கென்வாவை போகிறேன். கென்வாயில் அக்கௌண்ட் இல்லாதாக்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. அதில் ஃப்ரீ அக்கௌண்ட் தான். பெய்டு யூஸ் பண்ணுறாங்க, தினமும் யூஸ் பண்ணலாம். க்ரெக் வெர்ஷன் தயவு செய்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ இதில் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வாங்க டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வந்தீங்கன்னா இங்கே வந்து இங்கேயே கஸ்டம் டிசைன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, ஹோமில் இங்கே பாருங்கள் கஸ்டம் சைஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த கஸ்டம் சைஸை தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட இவங்க செட்டப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சைஸில் செட்டப் பண்ணுங்கன்ட்டு. பட் எமக்கு தேவையில்லை. நான் இதை எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இங்கே டிசைன் வந்துடுங்க. ஓகே, டிசைன் வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துடுங்க. டெம்ப்ளேட் வந்துட்டு இதில் சர்ச் பண்ணுங்கள் மொபைல் வால் பேப்பர். ஓகே, மொபைல் வால்பேப்பரை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். இங்கே வந்து நீங்கள் மொபைல் வால்பேப்பர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வரும். ஓகே, பெய்டு ஆக்களுக்கு எல்லாம் அன்லாக்காக இருக்கும். பட் ஃப்ரீ ஆக்களுக்கு கொஞ்சம் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரோங்கிற ஆப்ஷன் இல்லாதது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீ ஆக்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா? ஓகே, இப்போ இது வந்து ஒரு மந்த்லி $5 அப்படி தான் இது பண்ணுது. நீங்கள் வருஷ கணக்குலலாம் தயவு செய்து யாரும் இது பண்ணுவாங்கன்னா நீங்கள் மந்த்லி வைஸாகவே இதை இது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மந்த்து 6 to
$5 அப்படி தான் சம்திங் இது பண்ணுவாங்க. அதை நீங்க என்னன்னா, என்னோட கிளாஸ்ல பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேரு எவ்வளவோ மாசம் ஏர்ன் பண்றாங்க. $100, $50, $20, $30ன்னு. அப்ப அதில ஒரு $5 இப்படியான ஏன்னா Canva யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறதுக்கு இன்னும் கான்செப்ட் இருக்கு. நான் உங்களுக்கு சேனல ஃபாலோ பண்ணுங்க. நிறைய வீடியோஸ்கள் போடுவேன். ஸோ அந்த வகையில நீங்க ஏதோ ஒரு வகையில இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்ப வந்து இந்த 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 ஜஸ்ட் எந்த டெம்ப்ளேட் தேவையோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டு, இதில கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த பேஜ்ல வந்துரும். ஸோ இந்த பேஜ் வந்ததும், இதில நீங்க கலர்ஸ் அதே மாரி இதில இருக்கிற பீப்பிள்ஸ், இதில இருக்கிற டெக்ஸ்ட், அதே மாரி இதில எக்ஸ்ட்ரா ஏதாவது எலிமெண்ட்ஸ் வேணும்னா அந்த எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இல்ல இதில உங்களுக்கு கலர் வேற ஒரு டிசைன்ல தேவைன்னா அதை நீங்க எடிட் பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு. கலர் சேஞ்ச் பண்றது, போல்ட் பண்றது, இது கலர் டிசைன் மாற்றுறது, எஃபெக்ட் பண்றது, ஃபொண்ட் மாத்துறது, ஃபொண்ட் சைஸ சேஞ்ச் பண்றது. அதேபோல இப்படி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. அதே இதிலேயே நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்ப இது வீடியோவ பிஎன்ஜியாவ நீங்க கன்வெர்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப இத பாருங்களேன். இப்ப என்னன்னா, இதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் குவாட்ஸ் ஒண்ணு தேவைன்னா, அப்படியே வாங்க நீங்க இங்க ChatGPTக்கு வந்து ரைட் டுடே ட்ரெண்டிங் எவ்ரி டே நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ஒரு 10 டிசைன் பண்ணா 10 டிசைன் நீங்க கேட்டீங்கன்னா, 10 டிசைன் இந்த மோட்டிவேஷனல் குவாட்ஸ். ஓகே. ரைட். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா இது கேட்குது. இது ரிலேட்டடா வேணுமா? ஹஸ்ல, ஜிம்மா, ஸ்பிரிச்சுவலா எது சம்மந்தமான்னுட்டும் நம்ம அதில ட்ராவல் சம்மந்தமா தானே இருக்கு. நம்ம இந்த ட்ராவல் சம்மந்தமான ஒரு இத எழுதி தர சொல்லுவோமா? பார்ப்போம். ஏன்னா நாம இது செலக்ட் பண்ணது பாருங்க. ஸோ அதனால இத காப்பி பண்ணிட்டு, அப்படியே காப்பி பண்ணிட்டு, இதில வந்து ஜஸ்ட் இத செலக்ட் பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரி. ஓகே. அவ்வளவுதான். அப்ப கான்செப்ட்ட நீங்க சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஓகே. ரைட். இத என்டர் பண்ணுங்க. ஓகே. நீங்க இத பிக் பண்றோம்னா பிக் பண்ணலாம். தாராளமா பிக் பண்ணலாம். இல்ல நீங்க இதில கலர் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா, சேஞ்ச் பண்ணலாம். இல்ல நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண போறீங்கன்னா, நீங்க இதில ஆட் பண்ணலாம். அதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே. ரைட். இதுக்கு ஏற்ற மாரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே. கலர் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. கிரியேஷன்ங்கிறது உங்களோட தனிப்பட்ட இதுவா, அத நீங்க தான் இது பண்ணணும். ஓகே. ரைட். இதுக்கு ஏற்ற மாரி நீங்க கலர்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க இங்க டவுன்லோட் ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, அதிலே இதில மொபைல்லயும் தாராளமா செய்து கொள்ளலாம். இதில டவுன்லோட் ஆப்ஷன குடுத்துட்டு, இதில பாருங்க எம்பி ஃபோன் இருக்கும். இத வந்து ஜேபிஜி அல்லது பிஎன்ஜிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. 2யுமே அக்செப்ட் பண்ணுமா? இவங்க வந்து பிஎன்ஜியையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜேபிஜிய அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிசைன். இதில பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ற டிசைன் என்னன்னு ஒரு சொல்லி கேட்குது. ஸோ அதில அஸ்தென்டிக் அதே மாரி நேச்சர், சிட்டிஸ்கேப் அதே மாரி எனிம் கேம் ஸ்டைல் அதே மாரி மினிமலைஸ்ட் குவாட்ஸ் அதே மாரி கேபாப் இது. ஸோ சீக்ரெட் டிப்ஸ் என்னன்னு சொன்னா, டிரான்ஸ்பரன்ட் பேக்கிரவுண்ட பிஎன்ஜி ஃப்ரம் Canvaல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸ யூஸ் பண்ணி சரியா இது ஒரு சீக்ரெட் டிப்ஸ். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுலேருந்து நம்ம இன்னொரு ட்ரிப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இதில எந்த பெட்டன் வந்து உங்களுக்கு இதாகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு உங்களுக்கு தெரியாது. இது என்ன ஆஸ்தென்டிக், நேச்சர், சிட்டிஸ்கேப் இது வந்து Canvaக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகுமா? வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. அதனால இத பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நேச்சர் சிட்டிஸ்கேப் அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல உங்களுக்கு அ தெரியாத ஒரு விஷயம் கேபாப் ரெட்ரோ வைப்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லி, ஓகே. இப்படியான கான்செப்ட் தானே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இத காப்பி பண்ணிட்டு, நல்லா பார்த்துக்கொள்ளுங்களேன். ChatGPTக்கு வந்துடுங்க. ChatGPTக்கு வந்து இங்க ரைட் பண்ணுங்க. ஐ வாண்ட் டூ டிசைன் வால் பேப்பர் இன் Canva. த டிசைன் இத பேஸ்ட் பண்ணுங்க. கேபாப் ரிலேட்டட். ஸோ
ப்ளீஸ் சாரி ப்ளீஸ்லாம் இல்லை. ஸோ ரைட் ஸ்கிரிப்ட் ஃபார் எல்லா ஏஐயும் யூஸ் பண்ண பழகுங்க. ஜெனரேட் இல்லை உங்களுக்கு சும்மா நீங்கள் காப்பி பண்ணி போட்டனாலும் ஓகே. நான் வந்து அந்த எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஒரு இதை நீட் ஒன்று இருக்கணுமோ அந்த நீட்டாக நம்ம செய்கிறோம். ப்ரொம்ப்டெல்லாம் ஒரு டைம் தான் கொடுக்குறேன். நீங்கள் இதை எவ்ரி டைம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இதை எடிட் பண்ணிவிட்டு அந்த இதை மட்டும் மாற்றினீங்கன்னா சரி. ஓகே. குவாலிட்டி இமேஜ் ஃபார் செல் சரி எல்லாத்தையும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொன்னால் தான் அது என்ன செய்யும்னா இது பண்ணும். அந்த அது ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தரும். ஓகேயா? ரைட். ஸ்கிரிப்டை முதல் வரட்டுமா? ஓகே ரைட். எஸ்சிஓ டெக்ஸ்ட்ல அந்த வந்திருக்கு. அது நமக்கு எஸ்சிஓ டெக்ஸ்ட் என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னா அது ஜெனரேட் பண்ணிவிட்டு பட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட். இப்போ நீங்கள் சாரி இந்த இருக்குது இதில் இருந்து காப்பி பண்ணுங்களா? இது லாஸ்ட் வரைக்கும் இல்லை, இதுவரையும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா இன்வாவில் இந்த ஃபீச்சர்ஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஹை ட்ரெண்டிங்காக போகிற ஃபீச்சர்ஸ் கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீயாக்களுக்கு இந்த எக்ஸஸ் தரும். ஒரு லிமிட் எக்ஸஸ் கென்வா ஏஐ. ஓகே. மைண்ட் ப்ளோவிங்க. இது மைண்ட் ப்ளோவிங். இதில் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணலாம். ப்ரெசன்டேஷன், மார்க்கெட்டிங், கார்ட்ஸ், இன்விடேஷன், லோகோ ஈவன் நீங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணலாம். இப்போ வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கே நிறைய இது ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் இதில் பேஸ்ட் பண்ணுங்க. அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிசைன் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகே. பாருங்கள். அப்போ இது ஒரு 4 சஜஷன் உங்களுக்கு பெய்ட் ஆட்களுக்கு நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஆட்களுக்கு. அப்போ நான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் செஜ்ஜிங்கிற பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். அப்போ எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட ஒர்க் வந்து எப்போ ஒரு இதாக மாறுமோ அப்போ வந்து நீங்கள் நல்ல ஒரு இதாகலாம். பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு ஒரு சொல்லி பாருங்கள். பாருங்கள் என்ன. ஸோ இதை வந்து நீங்கள் கென்வாவில் போயிட்டு எடிட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் டெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லையே. இதை நீங்கள் யூஸ் கென்வா எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா இது கென்வாக்கு இம்போர்ட் ஆகிரும் எடிட்டிங்க்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது வேர்ட் அவ்வளோ நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங் ஸ்கில்லுமே தேவையில்லை. ஸ்கில்னா இதை நீங்கள் அங்கே சேர்க்கணும் இங்கே சேர்க்கணும் அப்படி பண்ண எந்த ஒரு ஸ்கில்லுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஈஸியாக இங்கே பாருங்கள் இதில் டெக்ஸ்ட் அட்டை கொடுத்தீங்கன்னா இந்த டெ ஹெட்டிங்கா இல்லை நீங்கள் இந்த இதெல்லாம் தேவையில்ல. நீங்கள் ஒரு நல்ல ஸ்டைலிஷாக ஒன்று இருக்கணும்னு சொன்னால் இந்த இருக்குது. இந்த ஸ்டைலிஷானது ஒன்று எடுத்து போட்டு இதில் நீங்கள் டைப் பண்ணலாம். அந்த மோட்டிவேஷனல் குவாட்ஸ் போட போகிறீங்களா, நீங்கள் தாராளமாக இதில் போட்டு நீங்கள் என்டர் பண்ணலாம். இந்த எடிட்டை ஓகே. ஏர்ன் மணி. ஓகே. ரைட். பாருங்களேன். அதுக்கு ஏற்ற மாரி இது சேஞ்ச் ஆகிரும். ஸோ உங்களுடைய நீங்க கிரியேட் பண்றது, உங்களோட கிரியேஷன் உங்களுக்கு எப்படி இது லுக்கா அமையணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாரி பார்க்குறாக்களுக்கும் இது லுக்கா அமையணும். ஸோ அப்படி நீங்க இத இது பண்ணிட்டு, ஸோ ஜஸ்ட் வந்து இதில ஷேர கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதில பாருங்க டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு, அதே மாரி இதில பிஎன்ஜி அல்லது ஜேபிஜி ஏதோ ஒண்ணு குடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இமேஜ் வந்து சேவ் ஆகிரும். ஓகேயா? நல்லா இந்த ப்ராசஸ இது பண்ணிக்கொள்ளுங்க. இத நிறைய இடத்துல நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். ரைட். நெக்ஸ்ட் கான்செப்ட் இத அப்லோட் பண்றது. நீங்க செஜ் டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா, நமக்கு இன்னும் இந்த உங்களுக்கு அப்ரூவ் ஆகலையே ஓகே. அப்ரூவ் ஆன பிறகு தான் உங்களுக்கு இது ஓகே ஆகுமா? ஸோ இங்க வந்து நீங்க டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு அப்ரூவ் ஆன பிறகு அப்லோட் நியூ ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இவங்க சொல்றாங்க பாருங்க. இந்த பிடிஎஃப்ப நான் வந்து டெலிகிராம் சேனல்ல போடுவேன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது அ இத ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிஎஃப்ன்னு அனுப்புறேன் நான். ஓகே ரைட். பாருங்க இதில அப்லோட் நியூ கன்டென்ட் இருக்கும். அதில வால்பேப்பரா ரிங்டோன் அனுக்க நீங்க வால்பேப்பர் குடுங்க. குடுத்துட்டு டைட்டில், டெக்ஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது 3யும் குடுங்க. அப்ப நான் இத எப்படி இது பண்ண போறேன்னா, நாங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் தான் இது. ஓகே. அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு ஒரு சொன்னா, ரைட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நான் வாரேன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில்
டிஸ்கிரிப்ஷன் இன் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். டெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்குதா? டெக்ஸ்ட் இல்லைன்னா டெக்ஸ்டையும் கேளுங்க. ஓகே. SEO ஆப்டிமைஸ்டா? SEO ஆப்டிமைஸ். ரைட். SEO ஆப்டிமைஸ்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனை எழுத சொன்னா அது எழுதி தந்துரும். அப்படி இல்லன்னா, நீங்க இன்னொரு மெத்தட்ட யூஸ் பண்ணுங்க. ஓகே. என்னன்னா, வேலைய ஒரு நல்ல இதான வொர்க்கா வந்து நீங்க இது பண்ணணுமா, சும்மா ஏனோ தானோன்னு வொர்க் பண்ணக்கூடாது. ஸோ, அது எனக்கு வந்து இந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எனக்கு நான் இது பண்றேன்ல, அப்படி அந்த ஏனோ தானோன்னு வொர்க் பண்றாங்கன்னா, நான் எந்த ஒரு நீங்க பே பண்ணினாலும் சரிதான், பே பண்ணலாலும் சரி, என்னன்னாலும் சரிதான். வொர்க்க ஒரு நீட்டா வந்து நீங்க செய்து இது பண்ணணும். ஓகேயா? இதுக்கு நான் ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்றேன்னு பாருங்க. ஏன்னா, எங்களது வந்து சர்ச்ல வந்து டாப்ல வரணும். அதான் மெயின். அதுக்கு வந்து கீவேர்ட் டூல்ன்னு ஒரு வெப்சைட் keywordtool.ioன்னு சொல்லி, இதுக்கு வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா, இதில Google, அதே மாரி YouTube, Bing, Amazon எல்லாமே இருக்குது. App Store, Play Store இதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படியே லாஸ்ட்ல வந்தீங்கன்னா, Google Trendன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, இத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதில சர்ச் ஆப்ஷன்ல உங்களுக்கு நான் நினைக்கிறேன் வெப் சர்ச்ன்னு இருக்கும். அத வந்து நீங்க இமேஜ் சர்ச்சுக்கு மாத்திக்கொள்ளுங்க. அதே மாரி கண்ட்ரி வந்து குளோபல்ன்ற ஒரு சொல்லி இருக்கும். ஸோ, நீங்க குளோபல் குடுத்து நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லன்னா, நான் எப்போதுமே இந்த யூரோப் கண்ட்ரிய தான் பேஸ் பண்ணுவேன். ஏன்னா, இங்க டவுன்லோடுக்கு வந்து யூரோப் கண்ட்ரிக்கு தான் அமௌண்ட் கூட. ஸோ, அந்த வகையில சில இதுகளுக்கு இதான். பட் யூரோப் கண்ட்ரிக்கு தான் கூட. அப்ப நான் என்ன செய்றேன்னா, யுஎஸ்ஸ செலக்ட் பண்றேன். பட் நீங்க வேர்ல்ட் வைடா ஸ்டார்ட் ஆக்கள் செலக்ட் பண்ற நல்லது. செலக்ட் பண்ணிட்டு, இங்க வந்து நீங்க கீவேர்ட குடுக்க போறீங்க. எந்த கீவேர்ட குடுக்க போறீங்கன்னு ஒரு சொன்னா, நீங்க என்ன ரிலேட்டடா இது பண்ண போறீங்க. இங்க ஒரு சஜஷன் ஒண்ணு பண்ணுச்சே. இந்த 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 SEO டைட்டில் ஒண்ணு தந்துச்சு. இத காப்பி பண்ணிட்டு, இந்த டைட்டில வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இதில பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இத நீங்க வேற வேற கிரியேஷனுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாமா? கிரியேட் பண்ணதும் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கீவேர்ட்ஸ் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கிற கீவேர்ட்ஸ உங்களுக்கு தருவாங்க. இப்ப ட்ரெண்டிங்கா இது வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்குது. ஓகே. ரைட். நம்ம இது சம்மந்தமா நம்ம இதில டெலீட் பண்ணிருவோம். ஓகே. இப்ப வந்து சர்ச் குடுப்போம். அல்லது நீங்க Googleல போயிட்டு இது பண்ணாலும் சரி. ஓகே. நான் ட்ரெண்டிங்கா போறதுக்கு இது பார்க்க தேவையில்ல. ஸோ, ட்ரெண்டிங்கா இது சம்மந்தமா ஒண்ணும் போல. நான் வால்பேப்பர்ன்னு மட்டும் டைப் பண்ணி பார்ப்போமா, இது சம்மந்தமா ட்ரெண்டிங்கில ஒண்ணும் இல்ல. பட் Googleல குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். நான் எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத சொல்றேனே, அதே மாரி இது Play Store, App Storeக்கும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே. இதில பெய்ட் மெத்தட் இருக்கு. பெய்ட் மெத்தட்ல தான் இந்த சர்ச் வால்யூம், ட்ரெண்டிங் எல்லாம் காட்டும். பட் இதில வந்து இது இந்த சும்மா கீவேர்ட்ஸ காட்டும். நீங்க கீவேர்ட்ஸ மட்டும் இது பண்ணலாம். பாருங்க. மந்த்லி சர்ச் வந்து கூடிட்டே போகுது இதில. லாபுபு வால்பேப்பர். ஸோ, இத வச்சே நீங்க கிரியேட் பண்ணலாம். இத வச்சே நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். இப்ப இத காப்பி பண்ணிட்டு போய் நீங்க நேரத்தோட இது கிரியேட் பண்ணீங்களா, அதில இத போட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். இப்ப நான் என்ன செய்றேன்னா, இது ஓகே தானே. இப்ப நான் இந்த கீவேர்ட யூஸ் பண்ணா கட்டாயமா உங்களது சர்ச்ல வந்துரும். அது எந்த ஒரு இதுவும் இல்ல. பட் நீங்க சம் டைம் Googleல யூஸ் பண்ணிட்டு, இதில டொப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத குடுத்தீங்கன்னா, டொப்பா என்ன இங்க இது பண்ணுதுங்கிறது இது வந்து ஓவராலா டொப்ல என்ன இருக்குங்கிறத காட்டும். பட் வந்து நீங்க ரைசிங் ஆப்ஷன குடுங்க. குடுத்துட்டு என்ன செய்யுங்கன்னா, இன்னொரு டூல் ஒன்று இருக்குது. இந்த டூல் வாங்க. Ahrefs. ஸோ, இதில வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட் செக்கர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில அந்த கீவேர்ட போடுங்க. போட்டுட்டு செக் கீவேர்ட்ன்னு குடுங்க. குடுத்தா இங்க என்னன்னா, இதில 50க்கு கீழ வார ஸ்கோர் ரேட் உள்ளதெல்லாம் வச்சு நீங்க வந்து இந்த கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. 50க்கு கீழ வாரது. 50க்கு கீழ வார அந்த அமவுண்ட் உள்ளத வந்து உங்களுக்கு குயிக்கா வந்து இது ரேங்க் பண்ணும். இத நம்ம லோன்னு சொல்லுவோம். இப்ப நான் இதில நீங்க இந்த சர்ச் பார்ல இந்த டாப் ஆப்ஷன கிளிக் பண்ணக்குள்ளயே, இங்க பாருங்களேன். முதலாவது வந்து என்ன ஆப்ஷன் இந்த பாருங்க வால்பேப்பர் ஆஸ்தென்டிக். இது பாருங்க ட்ரெண்டிங் குறைஞ்சிட்டு போகுது. பட் இதில காம்படிஷன் ரேட்ட பாருங்க 4. அப்படி இந்த அதத்தான் நான் சொல்றேன். அத நீங்க இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 0. இது குயிக்கா உங்களுக்கு ரேங்க் ஆகும். எஸ்டிமேட் தட் யூ வில் நாட் பேக்லிங்க்ஸ் ஃப்ரம் திஸ் ரேங்க் த டாப் 10 சைட். இதில பாருங்க இந்த வெப்சைட்டுகள் தான் அத யூஸ் பண்ணுது. பாருங்க ட்ராஃபிக் மந்த்லி ட்ராஃபிக். ஸோ, கீவேர்ட் இஸ் டிஃபிகல்ட் தென் இது வந்து ஈஸியா உங்களுக்கு ரேங்க் ஆகும். நான் சொன்ன மாரி எடுத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா ரேங்க் ஆகக்கூடியது. ஸோ, தேவையான ஆட்கள் கட்டாயமா இத யூஸ் பண்ணுங்க. இந்த கீவேர்ட் டூல நீங்க எங்கனாலும் நீங்க என்ன போஸ்ட் போடுறனாலும் சரி, வெப்சைட் கன்டென்ட் கிரியேட் பண்றாலும் சரி, YouTube கன்டென்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த டூல யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ தான் இது.
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஓகேயா? ஸோ அந்த டூல யூஸ் பண்ணிட்டு இவங்க அந்த கீவேர்ட நீங்க ஃபைண்ட் பண்றீங்கன்னு, அத கொண்டு வந்து என்ன செய்யுங்கன்னா, இந்த கீவேர்ட வச்சு எழுதித்தான்னு சொல்லுங்க. இத எடிட் பண்ணிட்டு, நீ என்ன செய்யணும்னா, ரைட் எஸ்சிஓ தீஸ் கீவேர்ட்ஸ். ஓகே. திஸ் கீவேர்ட யூஸ் பண்ணிட்டு எழுதி தான்னு சொன்னா, இது எழுதி தரும். ஓகே. அத வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க வந்து இத நீங்க ரைட் பண்ற மாரி இருக்குமா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ரைட். அடுத்தது உங்களோட பிரைஸ செட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஃப்ரீயா இது பண்ணீங்கன்னா, டவுன்லோட் நடக்கும். ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணுங்க. இது நடக்கும். பட் அந்த ஃப்ரீக்கும் பேமெண்ட் பண்ணுவாங்க. பட் பேமெண்ட் பண்றது, அதாவது நீங்க ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஏர்னிங்ஸ் கூட இருக்குமா? அதுக்கும் பே பண்ணுவாங்களா? ஃப்ரீக்கும் பே பண்ணுவாங்க. ஓகே ரைட். இது பேமெண்ட் பண்ண எப்படி? PayPal ஊடாக பே பண்ணுவாங்க. அதே மாரி வயர் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குதா? வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாரி டேஷ்போர்ட்ல வந்துட்டு நீங்க அத செக் பண்ணலாம். ஃப்ரீ டவுன்லோடுக்கு ஸ்மால் ஷேர் உண்டு பே பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து சில அட்வர்டைஸ்மென்ட்கள இது பண்ணுவாங்க. ஃப்ரீயா இது பண்றவங்களுக்கு. அதிலிருந்து ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அத நீங்க இது பண்ணலாம். பெய்டுக்கு பிக்கெஸ்ட் பே அவுட். நீங்க ஒரு அமௌண்ட் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு பிக்கெஸ்ட் நீங்க நான் ஃப்ரீ ஆட்களுக்கு நான் சொல்றேன். ஸ்டார்ட்க்கு ஃப்ரீயாவே நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஓகே. அப்லோட் பண்ணிட்டு நீங்க பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வந்த பிறகு பெய்ட் பண்ணுங்க. சம் கிரியேட்டர்ஸ் மேக் $100 to $1,000 பெர் மந்த். ஒரு மந்த்துக்கு இவ்வளவு ஏர்ன் பண்றாங்க. ஓகேயா? ரைட். இப்ப சீக்ரெட் குரோத் மெத்தட் சீக்ரெட் எல்லாம் சொல்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது நிச் டவுன். நீங்க ஏதாவது ஒன்லி நிச்ச மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நிச்ங்கிறது ஏதாவது ஒரு கேட்டகரி. இப்போ மோட்டிவேஷனல மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இல்ல அஸ்தென்டிக்கல்னா அத மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அப்படி வந்து உங்களுக்கு எனிமிய மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த தனி கேட்டகரிய செலக்ட் பண்ணீங்கன்னா ரீச் கூட இருக்கும். அதே மாதிரி கட்டாயமா இத செய்யுங்க. Pinterest, Instagram ரீல், YouTube ஷார்ட்ஸ்கள்ல இத ஷேர் பண்ணுங்க. கட்டாயமா நீங்க Instagram, YouTubeல நீங்க சும்மா இமேஜையே அது வீடியோவா கன்வெர்ட் பண்ணி தரும். இப்ப ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம். ஓகே. YouTubeல முதலில இப்ப வந்து இமேஜையே நீங்க அது ஷார்ட்ஸா இது பண்ணி தரும். ஜஸ்ட் அப்லோட் பண்ற மாரி தான் ஃபோன்ல செய்யலாம். Pinterestஅ யூஸ் பண்ணுங்க. Pinterestஅ நீங்க சும்மா ஷேர் பண்றது சும்மா ஷேர் பண்ணா அதுவே எடுத்துரும். அப்ப Pinterest ரொம்ப பவர்ஃபுல்லானது இதுக்கு. ஓகேயா? ரைட். அடுத்தது சீக்ரெட் டிப் 3 ஒரு Canvaவ யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 20 டிசைன் பெர் வீக். ஒரு வீக்குக்கு ஒரு 10 to 20 டிசைன்னா ஒரு மாசத்துக்கு 50 வந்துரும். ஒரு மாசத்துக்கு 50ன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன பாருங்க. 2 வருஷம், 3 வருஷம்னு பார்க்க போகக்குள்ள நீங்க நல்ல ஸ்ட்ராங்கான இத பார்த்துடுவீங்க. மோர் அப்லோட்ஸ், மோர் சான்ஸ் டு பி ஃபீச்சர்ஸ். ஓகே ரைட். அதே மாரி ஸ்டடி வாட்ஸ் ட்ரெண்டிங் யூசிங் செஜ் ஹோம் பேஜ். இந்த செஜ் ஹோம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத காட்டும். இப்ப இதில என்ன ட்ரெண்டா டவுன்லோட் நடக்குது. இந்த மோஸ்ட் பாப்புலர் வால்பேப்பர் அப்படின்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்து, ஸோ இதிலிருந்து நீங்க ஐடியாவ எடுத்து அத கிரியேட் பண்ணலாம். பார்த்தீங்களா? மோஸ்ட் ட்ரெண்டிங்கா இருக்குதுன்னு ஒண்ணு சொன்னா, இத நீங்க கிளிக் பண்ணிட்டு, இத மாதிரி ஒரு கிரியேஷன வந்து நீங்க என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அப்ப அதுக்கும் நல்ல ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுகிட்ட ChatGPTல குடுத்தீங்கன்னா பாருங்க 11,700 டவுன்லோட். 2020 ஜூன் 1ல இது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இத வந்து நீங்க ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று எழுத சொன்னா, ப்ராம்ப்ட் எழுதி தரும். அத நீங்க அப்லோட் பண்ணிட்டு இமேஜஸ கிரியேட் பண்ணி குடுக்கலாம். ஓகேயா? ரைட். ரைட். தட்ஸ் அதே மாரி டிசைன் ரிங்டோன். அதாவது அடுத்தது கூகுள் ட்ரெண்ட் நம்ம யூஸ் பண்ற எப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாரி வால்பேப்பர் இது பேஸா வச்சு இது பண்ணிக்கொள்ளுங்க. டிசைன் ரிங்டோன், கவர் ஆர்ட் யூசிங் கன்வா, அப்லோட் இது வந்து ரிங்டோனும் உங்களால இயலும்னா கிரியேட் பண்ண சொல்றாங்க. அது உங்களோட ஓன் வாய்ஸ்லயோ, இதுலயோ அத நீங்க இங்க இந்த பேஜுக்கு வந்து ரிங்டோன் அப்படின்னு ஒரு சொல்லி அல்லது நீங்க நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னு ஒரு சொன்னா, உங்களுக்கு இந்த இது எப்படி கிரியேட் பண்ணிருக்குன்னு ஒரு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது தேவையான ஆட்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல தேவையில்லாத ஆட்கள் விட்டுருங்க. ஓகேயா? ரைட். ஸோ அவ்வளவுதான். ஸோ இது வந்து நீங்க எந்த ஒரு டிசைனிங் டிகிரியோ அல்லது டிசைனிங் ஸ்பெசிஃபிக் எதுவுமே தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு, அப்லோட் பண்ணிட்டு, ப்ரோமோட் பண்றது தான். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்க இல்ல. ஓகே. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கான்செப்ட்ட டீப்பா இன்னும் பேசணும்னா நம்ம அடுத்த வீடியோஸ்ல பேசுவோம். அதே மாரி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஈஸியான காப்பி பேஸ்ட் பண்றது, டைப் பண்றது, ஆர்டிக்கல் ரைட்டிங் இப்படியான சம்மந்தமான கான்செப்ட் தான். இதுவும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் தான். இந்த ஏர்னிங்ஸை நீங்க இன்னுமே ஏர்னிங்ஸா பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. அது சம்மந்தமா நான் ஷேர் பண்றோம். வாட்ஸ்அப்லயே கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நான் இந்த பிடிஎஃப்ப வந்து அதில அப்லோட் பண்றேன். அல்லது அ அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க பிடிஎஃப்ன்னு நான் உங்களுக்கு பெர்சனலா டிஎம் பண்ணி விடுறேன். ஓகேயா? ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல